started your career in the core, then you have become a content writer. Now you are a founder. What brings you here? So I come from a IT background. So I started my career as a developer and then moved to the core. இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஹைடிங் பிஹைண்ட் த லோகோஸ். இப்போ நமக்கு நான்லாம் சின்ன வயசில் இருந்தப்போ ஒரு பிராண்ட் அப்படின்னாலே லோகோ தான் எனக்கு ஞாபகம் வரும். பட் இப்போ வந்து ஃபவுண்டர்ஸ் வாண்ட் டு ஷோ தேர் வாய்ஸ், ஹவு பவர்ஃபுல் இட் இஸ், ஷோ தேர் ஃபேஸ். லைக் கான்டென்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஜஸ்ட் ரைட்டிங், இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்சுவலி, ரைட்? It is an influence. Yes, you are right. I'll tell you why. இப்போ விமென் வராங்கன்னா லைக் எனக்கு தெரிஞ்சு உங்களோட டீம்ல வந்து மெஜாரிட்டியாக விமென் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஹவு ஃப்ளெக்சிபிள் யூ மேட் யுவர் என்விரான்மெண்ட்? So that's a very powerful question to answer. இப்போ me being a woman, Penthusiast வந்து first it used to be only women company and like we are into AI world, no, even we are also into like AI startup. so AI வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேரை யாராவது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களா ஆஃப்டர் AI? ஒரு பிளாகுக்கு வந்துட்டு we achieved like 1 million impressionsலாம் we achieved. So ஒரு மொமெண்ட் இருக்கும் இல்லையா, yes I did it அப்படின்ற அந்த மொமெண்ட் இருக்கும். so we are using Quillbot to rephrase it. இந்த மாதிரி வந்து AI கான்டென்ட் மாதிரி தெரியக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதாவது டிப்ஸ்? தெரியக்கூடாதுன்னா அது நம்ம தான் பண்ணணும். ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட விமன் ஆண்டர்பிரினர் பாட்காஸ்ட்டில் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் பெந்தூசியாஸ்ட் பூர்ணிமா. ஸோ இஃப் யூ ஆர் அன் ஆண்டர்பிரினர் ட்ரைங் டு பொசிஷன் யுவர் செல்ஃப் ஆன் சோஷியல் மீடியா டு பில்ட் யுவர் பிராண்ட், தென் ஷீ இஸ் யுவர் கோ டு ப்ரோ ஃபார் யுவர் கான்டென்ட்ஸ். ஸோ வெல்கம் பூர்ணிமா, எப்படி இருக்கீங்க? ஹாய் மோனா, நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் டுடே. தேங்க்யூ ஸோ மச். யூ டூ ஆக்சுவலி. ஸோ வாயடிச்சு போயிட்டேன். ஓகே. ஸோ பூர்ணிமா, யூ ஸ்டார்டட் யுவர் கெரியர் இன் த கோர், தென் யூ ஹவ் பிகம் அ கான்டென்ட் ரைட்டர். நவ் யூ ஆர் அ ஃபவுண்டர். லைக் what brings you here? So I come from a technology IT background. So I started my career as a developer and then moved to the core, Android developer and then moved to the core. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காலிங் அப்படின்றது இல்லை அந்த ஜாப்ல அப்படின்றதுனால ஐ வென்ட் டு கான்டென்ட். ஐ லைக் ரைட்டிங் சின்ன வயசுலேருந்தே அண்ட் டியூரிங் காலேஜ் ஐ டிட் அ லாட் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் இன் கான்டென்ட் ரைட்டிங். ஸோ தட் மேட் மீ ஸ்விட்ச். டக்குன்னு ஒரு 6 months கோரில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு ஸ்விட்ச் அண்ட் மை ஃபர்ஸ்ட் ஜாப் வாஸ் இன் டு கான்டென்ட் ரைட்டிங் அண்ட் தென் ஐ எக்யூப்ட் மை செல்ஃப் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் வாட் கான்டென்ட் மார்க்கெட்டிங் இஸ். பிகாஸ் கான்டென்ட் ரைட்டிங் இஸ் ஜஸ்ட் ரைட்டிங், கான்டென்ட் மார்க்கெட்டிங் இஸ் சம்திங் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி தான் வந்து அந்த ட்ரான்சிஷன் நடந்தது. ஓகே. இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஹைடிங் பிஹைண்ட் த லோகோஸ். இப்போ நமக்கு நான்லாம் சின்ன வயசில் இருந்தப்போ ஒரு பிராண்ட் அப்படின்னாலே லோகோ தான் எனக்கு ஞாபகம் வரும். பட் இப்போ வந்து ஃபவுண்டர்ஸ் வாண்ட் டு ஷோ தேர் வாய்ஸ், ஹவு பவர்ஃபுல் இட் இஸ், ஷோ தேர் ஃபேஸ். இப்போ அவங்க ஃபேஸ்க்கு பின்னாடி எவ்வளோ பிராண்ட்ஸ் வேணால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? லைக் கான்டென்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஜஸ்ட் ரைட்டிங், இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்சுவலி, ரைட்? ரைட். ஸோ இப்போ கான்டென்ட் வந்துட்டு இட் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ். எஸ், யூ ஆர் ரைட். ஐல் டெல் யூ வை. முன்னாடி ப்ரீவியஸ்லி டியூரிங் our parents period there was only one medium of advertising or maximum 1 or 2, maximum 3. லைக் உங்களோட டெலிவிஷன் இருக்கும், நியூஸ் பேப்பர் இருக்கும், தென் ரேடியோ இருக்கும். But now there is something called social media which can actually track advertisements. இப்போ ஒரு ad நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா ad எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, வாட் இஸ் த இப்போ வந்து 500 rupeesக்கு நம்ம போட்டு இந்த ஆடை ரன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து கன்சியூம் ஆயிருக்கு, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இம்ப்ரெஷன், கிளிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது த டிமாண்ட் ஃபார் பிராண்ட்ஸ் டு பி ஆன் த டாப் இஸ் மோர் பிகாஸ் எவ்ரிபடி இன் த காம்படிட்டிங் ஸ்பேஸ் இஸ் ஆக்சுவலி டூயிங் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டிமாண்ட் ஃபார் காம்படிஷன் ஹஸ் மேட் பிராண்ட்ஸ் டு டூ ஆர் எக்ஸ்ப்ளோர் அ லாட் ஆஃப் திங்ஸ். லைக் இப்போ வந்து பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், புது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், புது வேஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்காக அவங்க தேடி போகிறாங்க பிகாஸ் ஆஃப் த அட்வான்ஸ்மெண்ட் இன் தி அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானுமே வந்து ஐ எம் பில்டிங் மை ஸ்டார்ட் அப். இப்போது எங்களுக்குமே எங்களோட எக்கோசிஸ்டமில் நிறைய பேர் விமென் வராங்க. ஐ எம் அ கான்டென்ட் ரைட்டர் ஆக்சுவலி. பட் இப்போ எனக்கு என்னென்னா அட் த எண்ட் ஆஃப் த கரியரில் ஐ வாண்ட் டு ஷிஃப்ட் ஃப்ரம் கான்டென்ட் ரைட்டிங் டு அன் ஆண்டர்பிரினர் ஹூ வாண்ட் டு பில்ட் அர் ஓன் கம்பெனி. ஸோ இதை நீங்கள் வந்து மேட் இட் பாசிபிள். லைக் வாட் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ் யூ ஹவ் ஃபேஸ்ட்? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லி புரிய வைக்கிறது, அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். நம்ம வந்து புரிய வைக்க இனிஷியல் டேஸில் ட்ரை பண்ணலாம், ஆனால் அது நடக்கலை அப்படின்னா வெக்ஸ் ஆகாதீங்க ஃபஸ்ட்டு. ஸோ இவென்ச்சுவலி தே வில் அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் லைக் ஹவ் இட் ஹேப்பன்ட் இன் மை ஹோம் ஆஸ் வெல். ஸோ இப்போ வந்து பேரண்ட்ஸ், பீப்புள் அரௌண்ட் மீ, தே ஆர் ஆக்சுவலி
ரொம்ப they are proud of what's happening at Penthusiast and I am happy that I get their support. So அந்த over time தான் அது நடக்கும். So don't worry about that. So that is the first struggle. Second struggle வந்துட்டு ப்ராப்பரான ஒரு டீம் அமையிறது. ஸோ அந்த ப்ராப்பரான டீம் அமையிறது வந்துட்டு இன்னுமே எங்களுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ யூ நீட் டு ஹையர் த ரைட். ஹையரிங் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம நிறைய பண்ணிடக்கூடாது. நம்ம we need to hire the right people. Then third struggle, obviously finances, I would say, because mine is Penthusiast is a bootstrapped agency. So agencies எல்லாருமே வந்துட்டு mostly they are bootstrapped, and there are also agencies that have got funding and all. So exactly. Bootstrapped agency இருக்கும்போது we need to know what we should spend for, and financial planning வந்து கொஞ்சம் ப்ராப்பரா யாராவது எக்ஸ்பர்ட் இருக்காங்கன்னா அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த 3 struggles, major struggles I would say. ஓகே, இப்போ நீங்கள் டீம்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. ஸோ யூ ஆர் அ விமென் அண்ட் ஆல்சோ இஃப் ஐம் நாட் ராங் யூ ஆர் அ மதர் ஆஃப் 7 years old kid. ஸோ ஹவ் யூ ஆர் பேலன்சிங் யுவர் லைஃப் அண்ட் ஆல்சோ இப்போது விமென் வராங்கன்னா லைக் எனக்கு தெரிஞ்சு உங்களோட டீமில் வந்து மெஜாரிட்டியாக விமென் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஹவு ஃப்ளெக்சிபிள் யூ மேட் யுவர் என்விரான்மெண்ட் இன் யுவர் கம்பெனி? ஸோ தட்ஸ் அ வெரி powerful question to answer. இப்போ me being a woman, Penthusiast வந்து first it used to be only women company, and eventually we transitioned into both men and women. So இப்போ வந்து there is a cost attached to the company. என்னன்னா every year வந்துட்டு we employ women who are returning to career after maternity break, especially in the field of digital marketing. So இப்போ இருக்கிற எம்ப்ளாயிஸுமே வந்துட்டு women employees, they are almost from similar background. What I'll do is I'll build a personal rapport with them. ஒரு rapport, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுப்பேன். ஜஸ்ட் ஃபார் மீ டு நோ வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தெம் அண்ட் வாட் நாட் டு எக்ஸ்பெக்ட். ஸோ அந்த கிளாரிட்டி இருந்தாலே ஐ திங்க் திஸ் வில் பி ரிசால்வ். அண்ட் மென் வந்துட்டு என்ன சொல்றது, அவங்கள பொறுத்த வரைக்கும் they need like motivation, and obviously they need growth in a company. So with them also it is easy when we know the strengths and areas of improvement with our employees. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னதுனால எனக்கு க்யூரியஸாக இருக்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு. முன்னாடி இட் வாஸ் விமன் லெட் கம்பெனி, இப்போ வந்து லைக் போத் மென் அண்ட் விமன் இருக்காங்க. லைக் ஹூ இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள்? ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து மென் ஆர் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பிஃபோர் ஐ ஹவ் ஃபியூ ஃபெயில்டு ஸ்டார்ட் அப்ஸ், இப்போது வி ஆர் ரன்னிங் லைக் ஸ்டார்ட் அப். இதில் வந்து நான் பார்த்தது என்னென்னா விமன் ஆர் மோர் ஃப்ளெக்சிபிள் தென் மென் என்னை பொறுத்த வரைக்கும். I wouldn't என்னால் அப்படி சொல்ல முடியல, because I have found the balance, like both are equally flexible. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் லைக் when I started my career, இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கே தெரியும், I was also running a marketing agency. Then I shifted the agency to a martech company right now. ஸோ when the shift happens, எல்லாருமே என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஈவன் என்னோட மென்டார்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, we are building AI product அப்படின்னு சொல்கிறப்போ don't get into AI because everybody is building a product around it, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் despite that இல்லை, I'm gonna build it actually அப்படின்னு. தென் என்னோட ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் பிக்கெஸ்ட் கிளைண்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணப்போ வாட் ஐ தாட் அப்படின்னா, லைக் ஐம் நாட் ஜஸ்ட் செல்லிங் லைக் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், ஐம் ஜஸ்ட் செல்லிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த மொமெண்ட் வந்து லைக் ஐ ரியலைஸ்ட் அப்படின்னா பர்சனலி யூ டோன்ட் வெயிட் ஃபார் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ், ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போது யூ மைட் ஆல்சோ பி ஏபிள் டு ரிலேட் டு what I'm saying, just like how I related to this transformation. ஸோ இப்போ ஒரு கான்டென்ட் வந்து ஒரு ரீலோ இல்லை ஒரு கேரோசலோ பண்ணுறோம். அந்த ஒரு கான்டென்ட் பீஸ் வந்துட்டு நாங்கள் இது இவ்வளோ தான், இத்தனை லைக்ஸ் தான் வரும், இவ்வளோ வியூஸ் தான் வரும், நாங்கள் ஒன்று மைண்டில் வச்சுருப்போம். ஸோ அந்த மைல்ஸ்டோனை தாண்டி அது பர்ஃபார்ம் ஆயிடுச்சினாலே வந்துட்டு தட் இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் அஸ் ஆஸ் எ கம்பெனி. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் வந்துட்டு சின்ன சின்ன விஷயம் இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு இட் வில் பி அப்ளிகபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பேக் தென் வந்துட்டு லைக்ஸ் நிறைய வரதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஸோ we started this in 2018. Okay. So we are in 2025. So 7 years ago or 6 years ago when we started more projects, ஒரு பிளாகுக்கு வந்துட்டு we achieved like 1 million impressionsலாம் we achieved. So அந்த transformation that will give you a கிக், ஒரு மொமெண்ட் இருக்கும் இல்லையா, எஸ் ஐ டிட் இட் அப்படின்ற அந்த மொமெண்ட் இருக்கும். ஸோ வெப்சைட் டிராஃபிக்கு, அப்புறம் வந்துட்டு சோஷியல் மீடியா இம்ப்ரெஷன்ஸு,
வீடியோவில் இருக்கிற அந்த வியூஸு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த எஸ் ஐ டிட் இட், ஸோ இதுதான் அப்படின்ற அந்த இது கொடுக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்குறேன். இப்போ when I see every founders, every entrepreneurs are into personal branding. How do you see that? இத்தனை வருஷத்தில் ரொம்ப அதுக்கெல்லாம் மெனக்கடலை. ஏன்னா தட் ஹேப்பன்ட் வெரி ஆர்கானிக்கலி. அண்ட் இன்னுமே வந்துட்டு ஐ ஸ்டில் பிலீவ் அது வந்து ஆர்கானிக்காக நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அக்கார்டிங் டு மீ இப்போ பர்சனல் பிராண்டிங்கில் நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னோட கோர் விச் இஸ் த கோர் ஜாப் தட் ஐ டூ அட் பென்தூசியாஸ் ஆர் மேக்கிங் திங்ஸ், மேக்கிங் பீப்புள் டூ த ஒர்க், கெட்டிங் திங்ஸ் டன் ஃப்ரம் தெம், அங்கே கொஞ்சம் லூஸ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஐ எம் ட்ரைங் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் கீப்பிங் time for the core as well as spending ஒரு 10 to 20% of my time for personal branding. அந்த ஆஸ்பெக்டில் வந்துட்டு நான் லிங்க்டின்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் கொஞ்சம் லிமிட்டட் பிகாஸ் பொதுவாக அதுக்கு டைம் இருக்காது த்ரூஅவுட் த டே எனக்கு. அதுதான் ஒரு விஷயம். இல்லை இப்போது ஆண்டர்ப்ரனர்ஸ், ஃபவுண்டர்ஸ், சிஇஓஸ் கூட இப்போ நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, இப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது? லைக் சோஷியல் மீடியாவில் எப்படி என்ன பொசிஷன் பண்ணணும் அப்படின்றதுல. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேரி ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள். பெரும்பாலும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வர அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. அதை நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் லக்கிலி தெர் இஸ் அ லாட் தட் இஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டுட் லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் டசன்ட் மேட்டர், நான் ஸ்லோவாக பில்ட் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்லோவாக பில்ட் பண்ணி உங்களோட ஆண்டர்ப்ரனர்ஸோட அந்த உங்களோட பர்சோனா வந்துட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணி அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே வந்துட்டு the personal branding will build over a period of time is what I would like to tell. Is that matters. Yeah. And மெயினான விஷயம் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு இமேஜை காமிச்சிட்டு ரியல் லைஃப்பில் தெல் பி சம்படி எல்ஸ். ஸோ தட் இஸ் நாட் அன் ஆக்சுவல் பர்சனல் பிராண்டிங். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஈவெண்ட் போகிறீங்க, யாரையாவது மீட் பண்ணுறீங்க, நீங்கள் அன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி பேசுனீங்க, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது, இன்ஸ்பைரிங்காக இருந்தது, உங்கள் லிங்க்டின்ல நான் படித்தேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது உங்களால் அந்த கண்டென்ட்டோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு அவங்கக்கிட்ட அந்த கான்வர்சேஷன் நீங்கள் இனிஷியேட் பண்ண முடியணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணுற அந்த பர்சனல் பிராண்டிங் இஸ் பவர்ஃபுல். இப்போது வந்து நீங்கள் யூ ஆர் அன் விமன் ஆண்டர்ப்ரனர், ரைட்? இப்போது நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு விஷயத்தினால. அந்த மாதிரி ஏதாவது லைக் ஸ்ட்ரகிள்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, லைக் ஹவு த இண்டஸ்ட்ரி இஸ் லைக் ட்ரீட்டிங் யூ? இண்டஸ்ட்ரி தே ஆர் ஆக்சுவலி வெல்கமிங். அண்ட் விமன் ஆண்டர்ப்ரனர்னாலே வந்துட்டு மோஸ்ட்லி வாட் ஐ ஹவ் சீன் இஸ் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்றது பார்க்குறாங்க. எஸ்பெஷலி ஆல்வேஸ் புட் லாட் ஆஃப் எஃபோர்ட்ஸ். யா வி ஆல்வேஸ் லைக் நிறைய இப்போ ஒரு விஷயம் நம்ம முடிக்க முடியல அப்படின்னா கூட நம்ம ஏதாவது பண்ணி வி வில் கம்ப்ளீட் இட். ஸோ தே see women as more accountable and women entrepreneurs having that sort of accountability. I'm not comparing men and women here, but women போது they are welcoming it actually. Oh wow, that's nice. அடுத்து they get into process question, right? Yeah, so அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இட் இஸ் தேர் வெல்கமிங். லைக் வி ஆர் இன்டு ஏஐ வேர்ல்ட், ஈவன் வி ஆர் ஆல்சோ இன்டு லைக் ஏஐ ஸ்டார்ட் அப். ஸோ ஏஐ வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேரை யாராவது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களா ஆஃப்டர் ஏஐ? ரீப்ளேஸ் வந்துட்டு இது வரைக்கும் பண்ணலை, ஏன்னா நாங்கள் இப்போ தான் ரீபொசிஷன் பண்ணியிருக்கோம். That's good. So what I have done is I have taught people some tools that I wanted to bring it to use in Penthu. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமனாகவே வி யூஸ் பர்ப்ளெக்சிட்டி அண்ட் சாட் ஜிபிடி. அண்ட் டூலை வந்துட்டு எப்படி கிளைண்ட்டோட பிஸ்னஸ்க்கு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எழுதணும்னா இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இந்த டாப்பிக்கில் எழுது அப்படின்னு நம்ம சொல்லாமல் அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்ஜின் வாட் எவர் யூர் யூஸிங் அதை வந்து கொஷின்ஸ் இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து அதை வந்து ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் எழுதுறது it is even more convenient. Yeah. So இந்த மாதிரி we need to train the engine for for our team also to use AI better. Okay. ஸோ இப்போ ஏஐயில் இப்போ போடுவாங்க, இந்த ட்ரெயின் எல்லாம் பண்ணிட்டு they'll put, ஆனால் அந்த கண்டென்ட்டை எடுத்து they will edit, they will add their thoughts to it. Exactly. So this is how content field, especially when it comes to social media and content field, we can
actually ethically use AI rather than just copy pasting. எக்ஸாக்ட்லி. இப்போ நாங்களுமே எங்களோட கம்பெனியில் வி ஆர் ஆல்சோ கிரியேட்டிங் கான்டென்ட்ஸ் ரைட். வி ஆர் யூசிங் வந்து குவில் பாட்னு ஒரு டூல் இருக்கு. இப்போ சாட் ஜிபிடிலேருந்து தான் கான்டென்ட் எடுப்போம் டு பி ஹானஸ்ட். பட் எனக்கு வந்து அது ஏஐ கான்டென்ட் மாதிரி தெரியக்கூடாது. ஐ ஆல்வேஸ் டெல் மை மார்க்கெட்டிங் ஹெட் இது ஏஐ கான்டென்ட் மாதிரி இருக்கு, ரிஜெக்டட் அப்படி சொல்லிட்டு. ஸோ வி ஆர் யூசிங் குவில் பாட் டு ரீஃப்ரேஸ் இட். இந்த மாதிரி வந்து ஏஐ கான்டென்ட் மாதிரி தெரியக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதாவது டிப்ஸு? தெரியக்கூடாதுன்னா அதை நம்ம தான் பண்ணணும். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி வி ஜஸ்ட் இந்த ஓவரால் ப்ராசஸ் அந்த ஏஐ என்ஜினை ட்ரெயின் பண்ணி அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்காக அதை ட்ரெயின் பண்ணி ஒரு அவுட்புட் வருது இல்லையா, அந்த அவுட்புட்டை மேனுவலாக நம்ம எடிட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்படி தான் வந்துட்டு நம்ம இங்கே வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஏன்னா நம்மளோட அந்த க்ரியேட்டிவ் பிரெயின் எஸ்பெஷலி இப்போ நிறைய ஒர்க் லோடு இருக்கும்போது அந்த க்ரியேட்டிவிட்டின்றது டக்குன்னு வராது. ஆனால் அப்போ ஒரு டெட்லைன் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நைஸ் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் சொல்கிறது ஞாபகம் வருது. லைக் ஹவு டு யூ பேலன்ஸ், ஹவு டு யூ ஃபைண்ட் பேலன்ஸ் இன் யுவர் லைஃப் பீயிங் அன் ஆண்டர்ப்ரனர் அண்ட் ஃபவுண்டர் மாம்? ஸோ ரெண்டு விஷயம் ஐ ஆக்சுவலி டோன்ட் மிஸ் இன் மை டெய்லி இது ஒர்க் அவுட்டு அண்ட் ஃபுட்டு வந்து ஐல் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் ஐ ஈட். ஸோ ஃபைண்ட் டைம் டு ஒர்க் அவுட்டுங்க. அந்த டிப்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். எல்லாருமே சொல்கிறாங்க நான் யோகா பண்ணுறேன், நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலாக எனக்கு யோகாலாம் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. பட் ஆனால் எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. ஸோ வி நீட் டு அதை வந்து 21 days அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை உங்களோட 21 day ரூல் ஒரு ரொட்டீனில் ஒரு பார்ட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு மண்டே மார்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour யோகா பண்ணிவிட்டு டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே இந்த டே எப்படி இருந்துச்சுன்னு இதர் ஒரு நோட் பேட்லேயோ இல்லை ஒரு டைரியிலோ எழுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்துட்டு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் வந்து பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் டே ஜிம்மு யோகாலாம் எதுவும் பண்ணாதீங்க. பண்ணாமல் அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் டேவும் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மண்டேக்கும் டியூஸ்டேக்குமே உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். தென் இவென்ச்சுவலி யூ வில் பிக் யுவர் மண்டே. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கில்ட்டுன்றதை விட அந்த த வே யூ ஃபீல் அபவுட் யோர் செல்ஃப் த்ரூ அவுட் த டே. இப்போ ஒரு டேனா இப்போ போத் ஆஃப் us are entrepreneurs. You might definitely have a lot of pressure, decision making from all different side. கிளைண்ட்லேருந்து இருக்கும், எம்ப்ளாயி சைட்லேருந்து இருக்கும், சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன சொல்ல மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் இது இருக்கும், அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம சேனாக இருக்கணும், நம்ம கூல் காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கணும், ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா 2 things. ஒன்று ஒர்க் அவுட், இன்னொன்று யுவர் ஃபுட்டு. யூ ஹேவ் டு பி வாட் ஆல் த அதர் திங்ஸ் சப்போர்ட்டிங் யூ டு பி ஹியர்? ஃபேமிலி ஐ வுட் சே. மை ஹஸ்பண்ட் அண்ட் கிட்டு வந்துட்டு 4-5 days பிறந்து 4-5 days ஓல்டுலேருந்தே வந்துட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங். ஓகே. ஸோ ஹீ கைண்ட் ஆஃப் நோ வாட் ஆர் த ஸ்ட்ரகிள்ஸ் தட் ஐ வென்ட் த்ரூ. அண்ட் இன்னைக்கு கூட வந்து like it is a weekend or it is Saturday or Sunday, if I'm stepping out abdina I'll make sure I communicate to him that wherever I'm going, whatever I'm doing, so that he will in the time aidicha amma varuvanga abdinu he'll be waiting. Oh, okay. And late pona kuda vandute I try to bribe him by buying something so that and the time that I spend with him and the quality ya irukra and the time ah irukondradhu. That's good actually. Most important thing வந்துட்டு when you especially you are married, you are having kids, ஒரு 30 years and above இருக்கிற crew பற்றி நான் சொல்கிறேன். பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. they would have moved on with their own lives. Of course. But I have good bunch of friends, ஸ்கூல், காலேஜ், அப்புறம் இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரெசண்ட் லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ்லேருந்து கூட குட் பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் who have always been supportive to me. எது சோஷியல் மீடியா ஏதாவது பப்ளிஷ் பண்ணால் கேட்காம லைக் போடுறது, கமெண்ட் பண்ணுறது, அப்புறம் விமன் சப்போர்ட்டிங் விமன் ஆமாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே வந்து நடந்துட்டுருக்கு. அண்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அட் ஒன் ஃபோன் கால் பீப்புள் இருந்திருக்காங்க. ஸோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ப்ரோ ஆர் யூ அவேக் ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா இமீடியட்டாக தெல் பி அவைலபிள் டு ஸ்பீக். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் வந்துட்டு இட்ஸ் அ blessing in disguise. So இப்போ நீங்கள் in between வந்து you said something about women supporting women இல்லையா? ஸோ என்னோட சப்போர்ட் ஃப்ரம் விமன் எப்படி இருக்குது எப்படி இருந்திருக்கு, வாட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வுட் சே.
ஸோ கிளைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் ஹூ ஆர் லைக் 50 years and above இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் தட் ஐவ் காட் அப்படின்றது அந்த 50 years and above இருக்கிற விமன் ஆண்டர்பிரினர்ஸ், அங்கே அந்த ஏஜில் இருக்கிற அந்த பியர் குரூப் கனெக்ட்ஸ் கிட்டேருந்து நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு. பிகாஸ் ஐ எம் லைக் என்னோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏஜ் இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் half of their ஏஜ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த க்ரோத், அந்த டிரான்சிஷன், அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் கேட்டகரியில் தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 30 to 40 அந்த குரூப்பில் வந்துட்டு ஐ ஹவ் நாட் met மோர் நம்பர் ஆஃப் விமன் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ அவங்க கிட்டேருந்து அந்த ஐ ஹவ் சீன் லைக் பியர்ஸ் இன் தட் ஏஜ் குரூப். பட் பெரும்பாலும் விமன் சப்போர்ட்டிங் விமன் அப்படிங்கிற 50 years and above வந்துட்டு தேவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். யூ ஆர் ஸோ லக்கிங்க. எனக்கு வந்து ஒரு விமன் கூட சப்போர்ட்டிவாக இல்லை எக்ஸப்ட் மை மாம். அதுவே ஒரு பெரிய சப்போர்ட். சி ஆக்சுவலி தேர் இஸ் சம்திங் கால் இப்போ யூ ஹாவ் சம்படி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. எம்பவர்மெண்ட் இஸ் விமன் எம்பவர்மெண்ட் இஸ் சம்திங் தட் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து என் மாமால வந்துட்டு சில விஷயம் இப்போ இன் மை ஆப்சன்ஸ் டு லுக் ஆஃப்டர் மை கிட்டு, டு மீட் த ஃபுட் நீட்ஸ் ஆஃப் மை ஃபேமிலி, அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்க முடியும். இதே என் மதர்-இன்-லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்குது, நீ இதுக்கு இப்படி செஞ்சுருக்கலாமே, இதுக்கு அப்படி செஞ்சுருக்கலாமே ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறது, அது கூட ஒரு சின்ன சப்போர்ட் தான். ஸோ வீட்டில் வந்துட்டு அந்த சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்றதே வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, we are blessed in that. Yeah, of course. ஏன்னா இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்றது கூட வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஏஐ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி illusion மாதிரியே இருக்கும். வாட் யூ ஆர் டூயிங் இன் ஏஐ அந்த மாதிரி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிலனாலும் ஓகே, இஃப் ஐம் ஸ்மைலிங் லாஃபிங் எவ்ரிடே, ஓகே ஷீ இஸ் ஹாப்பி அப்படின்ற ஒரு தாட்லேயே இருப்பாங்க. பட் ஐ வுட் சே லைக் த்ரூ அவுட் மை கரியர் இப்போ எனக்கு நிறைய விமன் இஸ் புஷிங் யூ. Also you're also like pushing me forward. Like என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. பட் start of my career when I started my startup, no women was supporting me. Even என்னோட மென்டார்ஸுமே எடுத்தீங்கன்னா like zero women. So entrepreneurship in a place called Tamil Nadu or Chennai, when I started it used to be ஒரு ஃபாரின் டேர்ம் தான். அப்போ வந்து நிறைய entrepreneurs இருக்கலை, women especially. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஓவர் த 8 years period of time there are a lot of evolution that's happening, and at the same time social media is also giving limelight to a lot of women entrepreneurs. So people are becoming more aware that women can also do stuff அப்படின்றது. அதனால் வந்து இந்த பியர் சப்போர்ட்டுன்றது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஆண்டர்ப்ரனர் சொல்கிறாங்க இல்லையா அந்த டேர்ம், அதை வந்து நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்லேயே இருக்காங்க, தே ஆர் டூயிங் சம்திங் ஹோம் பேக்கிங் ஆர் சம்திங் அப்படியும் பண்ணுறாங்க. சம்படிஸ் லைக் தே ஆர் ரன்னிங் ஆக்சுவலி பிஸ்னஸ் கம்பெனி அண்ட் மேனேஜிங் லாட் ஆஃப் பீப்புள் ஓவர் தேர். ஹூ இஸ் ஆக்சுவலி ஆண்டர்ப்ரனர்? ஸோ இப்போ வந்து டீ கடை அண்ணாலேருந்து பெரிய பெரிய பில்லியனர் கம்பெனி சிஇஓ வரைக்கும் எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் தான். பட் அந்த டேர்ம் வந்து இட் இஸ் அ வெரி fancy term, but everybody right from your டீ கடை அண்ணா until சுந்தர் பிச்சை, everybody has their own set of problems in day-to-day lives to deal with. Who is actually taking a problem and solving it. Yes. அதுதான் வந்து நம்ம ஆண்டர்ப்ரனர்னு நம்ம ஸ்டார்டிங்ல I was trusting it. Yes. But இப்போ வந்து like everybody is saying I'm an entrepreneur. Like nowadays எனக்கு வந்து அது ரொம்ப confusing term-ஆ இருக்கு, to be honest. So anybody who is solving a problem, who has actually identified and solved or trying to solve a problem that is prevailing common in an industry or in the society, and அது மூலமாக சொசைட்டிக்கும் அவங்க திரும்ப சில விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்றவங்க தான் வந்துட்டு அந்த டேர்முக்குள்ளே வருவாங்க. ரொம்ப சேஃபாக எஸ்கேப் ஆகிட்ட மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த லைக் பாட்காஸ்ட்டோட எண்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் பூர்ணிமா. லைக் யூ வாண்ட் நம்ம விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்காக பாட்காஸ்ட் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். ஆக்சுவலி தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கம்மிங் ஹியர் despite holiday and your son is waiting at your home. Thank you so much for that actually. ஸோ நீங்கள் ஏதாவது நம்மளோட விமன் ஆண்டர்ப்ரனருக்கு சொல்ல நினைக்கிறீங்களா? வை பிகாஸ் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறைய விமன் ஆண்டர்ப்ரனர் ஈவெண்ட் நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு வந்து நிறைய ஸ்டஃப் இருக்குது, தே ஆர் ஆக்சுவலி மேக்கிங் குட் மணி இன் இட், தே ஹாவ் ஆக்சுவலி குட் கிளைண்ட் பேஸ். பட் என்னென்னா ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு அது அவங்களுக்கு அவ்வளோ தயக்கம் இருக்குது.
அந்த இதை உடைச்சிட்டு வெளியில வரமாட்றாங்க யாரும். அது நான் நிறைய அப்சர்வ் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்குமே ஹார்டாக இருந்தது. நடுவில் நானுமே வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணேன். பட் தென் ஒன்று அதுக்கான டைம் என்னால் கொடுக்க முடியல. இன்னொன்று ஐ வாஸ் கேமரா ஷை. பட் நவ் ஐ எம் லைக் கம்மிங் அவுட். ஸோ மோனாலிசா மாதிரி பீப்புள் தே ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி யூனோ லைக் ஆன் திஸ் செட் to talk about our struggles so that they see இப்போ வந்து மோனாலிசா saw something in me and that's why she has invited me. So இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு women, if you think you have a powerful story, so you know whom to reach out and she can actually bring all your stories to the world and give a voice to you guys. So thank you so much for having me here and it was a great conversation. So wishing you all the best. Thank you so much, Poornima. Yeah.